2026 ஆண்டுக்கான புனித ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக இம்முறை 3500 பேருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதன் பிரகாரம் 325 பேர் கொண்ட முதலாவது குழுவினர் இன்று மக்கா நோக்கி புறப்பட்டு சென்றனர். இவர்களை வழியனுப்புவதற்காக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி, ஹஜ் குழுவின் தலைவர், முஸ்லிம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் விமான நிலையம் சென்றிருந்தனர். சென்ற வருடங்களை போன்று இவ்வருடமும் 3500 ஹாஜிகள் எமது நாட்டிற்கு கிடைக்கப்பட்டது. இன்று 325 ஹாஜிகள் முதலாவது குழுவாக இன்று பயணிக்கின்றார்கள். அவர்களுடைய ஹஜ் நல்ல முறையில் இடம்பெறுவதற்காக நாம் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்.